இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 27ஆம் தேதி 2026 புதன்கிழமை. பராப வருடம் வைகாசி மாதம் 13ஆம் திருநாள். சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, அதுலேயும் ஏகாதசி திதி. மிக முக்கியமான திதிகளில் ஏகாதசி திதி. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சத்தியமாக ஜெயிக்கணும், லட்சியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஸோ கால்டு மேனிஃபெஸ்டேஷன், சங்கல்பம் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி ஏகாதசி திதி அன்னைக்கு கண்டிப்பாக நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும். தண்ணி கூட குடிக்கக்கூடாதுங்கிற அந்த ரூல் சாஸ்திரம் பிரகாரம் அப்படி இருக்குது. ஒரு வேளை முடியாதுங்கிறப்போ கொஞ்சம் அல்பாகாரங்கள், ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பரிகாரமாக அந்த நைவேத்தியம் சுவாமிக்கு படைக்க முடியாது, அன்னதானம் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு துளசி மடத்துக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது கூட இன்றைய நாள் இருக்கப்படாது. துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அன்னதானம் செய்தால் பாவம். இன்றைய நாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திரத்தின் பிரகாரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இதை கடைபிடிக்கணும். ரெண்டாவது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்வது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் இது கும்ப லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெந்நீர் இல்லைன்னா வெறும் சர்க்கரையும் தண்ணியும் குடிச்சு போனால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருப்பீங்க. நிறைய மனக்கவலைகள் தீரும். இளநீர் எடுத்துப்பது கூட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதே மாதிரி வீட்டில் உடம்பு சரியாமல் யாராக இருக்காங்கன்னா அந்த மருந்து கரெக்டாக வேலை செய்யும். எதிர்பாராத இன்றைய நாள் திடீரென்று ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஒரு கை பார்க்கலாங்கிற ஒரு முடிவோடு தான் இருப்பீங்க. ஆனாலும் ஜெயிக்க தான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது செவ்வாயுடைய நட்சத்திரம். வீடு கட்டக்கூடிய பிராப்தம். வீட்டு லோனுக்காக அப்ளை பண்ணி 2-3 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ முடிஞ்சிடும். வீட்டுக்கான அப்ரூவல் முடியும். கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எது இருந்தாலும் நல்லபடியாக முடிக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சங்கல்பம் மிக அதிகமாக இருக்கும். பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரே விஷயத்தில் நேர்மையாக நீங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண மாதிரி ஒரு காரியத்தை நடக்க முடியும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னா பர்ஃபெக்டாக நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள், சர்ஜிக்கல்ஸ், உணவு உற்பத்தி, இந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் இன்றைய நாள் காலேஜ், அதே மாதிரி ஸ்கூல், இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் மோஸ்ட்லி இன்றைய நாள் ஃபர்னிச்சர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஏமாற்றணுங்கிற மனசே வராது. எல்லா விஷயத்தையுமே வேகமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் கூட அவசரப்படாமல், கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல், இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். எந்த டென்ஷனும் கிடையாது. இந்த நாள் எல்லாத்துலேயுமே உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இன்டோர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் ஜாமுன்னு நடக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் சுகம் தெரியும், இனிமை தெரியும். இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா யாருமே நோ சொல்ல முடியாது. எதையாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், ஐ ஹெல்ப் யூன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாள் இருக்கும். நிறைய பேருக்கு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். கூடவே நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 பேர் உங்களுக்கு கூடயே இருப்பாங்க. நட்பினால் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்க பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. மக்களை சம்பாதிப்பீங்க, காசு பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நல்ல மனுஷால சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கடேஸ்வரப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் தாமதமாக நடக்கும். யாராவது ஒரு இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா 10 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா 10 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் 11 மணிக்கு தான் வருவார்.
நீங்கள் ஒரு விஷயத்தை போய் இந்த நாள் ட்ரை பண்ணணுன்னாலும் அது தள்ளி போய் நடக்கும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும், நல்லா நடக்கும். மிக முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் தள்ளி போதோ அதெல்லாம் நல்லா நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப அசியூம் பண்ணி போகக்கூடாது. ரொம்ப பிளான் பண்ணி போனீங்கன்னா அதில் சிக்கலாகிடும். கெட்ட பழக்க வழக்கங்கள் யாருக்கார் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் கூட இந்த நாள் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசியமில்லாத பிரச்சனைகளை நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆமான்னு தான் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும். நிறையா பேருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கிடைக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்குது, ஆனால் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆஃபர் லெட்டர் கூட சீக்கிரம் வந்துடும், கரெக்டாக ஒரு 10-15 நாள் கூட வந்துடும், நீங்கள் டக்குன்னு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் எதிர்கொண்டுட்ருக்கீங்க, அது கண்டிப்பாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள், நண்பர்களால் இடையூறுகள், மூத்த அண்ணன் இருந்தார்னா அவர் மூலியமான பிரச்சனை. இன்ஜென்ரலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பண தேவை இருக்கும், உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படும், உங்களை நாடி சில விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதையாக இருந்தாலும் செய்ய முடியும், ஆனால் கோவப்படக்கூடாது, அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பெரிய மாற்றத்தை நீங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். சர்ஜனாக இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டுமான துறைகளில் எக்ஸிக்யூஷனில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட்டு வேறு எதில் இருந்தாலும் சரி இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலையில் ஒரு பதட்டமும் ஒரு டென்ஷனும் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான வேலையை ரொம்ப சீக்கிரமாக அடாவடியாக அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டா போகிறோம், பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. பாக்யஸ்தானம் பொதுவாக நன்னா இருக்குன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. எதை வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், நம்மளால் இதை செய்ய முடியுங்கிற சக்தி பிறக்கும். பிளான் பண்ணால் காரியம் ஜெயிக்கும். ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. ரெண்டு நாள் தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. அப்பா மூலியமாக சின்ன சின்ன மன வருத்தங்களும், அதே மாதிரி ஒரு பிரயாணத்தில் சிறு சிறு தடை தாமதங்களும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். ஆனால் நல்லா இருக்கும். இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். நிறைய கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே வெற்றி, எதுலேயுமே வெற்றி. பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனமுருகி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய மாற்றத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய நாள். ஆனால் அவசரம் மட்டும் படக்கூடாது, யார் மேலேயும் சண்டை மட்டும் படக்கூடாது. அதை மட்டும் பண்ணலினா போகிறோம், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்களை இன்றைய நாள் நீங்கள் டாமினேட் பண்ணக்கூடிய நாள், உங்களுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிளான் பண்ணுற மாதிரி நடக்கும். எந்த கவலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. ரொம்ப ஒரு கண்ணியமாக கரெக்டாக கட்டுப்பாடாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால், ரிஷபத்துக்கு, மகரத்துக்கு, கன்னிக்கு எவ்வளவோ பரவாயில்ல, மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் ஒரு விதத்தில் நல்ல விஷயங்கள் நிறையா செய்யும். அமோகமான நாளாக இன்றைய நாள் எல்லாருக்கும் இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.